இப்போ 12th குவார்ட்டர்லி ரிவிஷன் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த 2 கொஸ்டின் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 42ல் இது ஒரு கலப்பெண் 0 எனுமாறு அமைந்தால் இஜட்டினுடைய நியமப்பாதை இதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 41க்குரிய கொஸ்டின் வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அடுத்தது வந்து 42 வந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக கோமதி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோலாம் சேனல் யாருமே பார்க்குறதில்ல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நான் தொடர்ச்சியாக போடுறேன். ஸோ நியமப்பாதை வந்து இதுன்னு காமிக்கணும். அடுத்தது தீர்க்க. ஸோ நம்ம டுகெதராக பார்த்துடலாம். ஸோ இஜெட் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இதனுடைய இமேஜினரி பார்ட்டு எடுக்கிறோம். ஸோ கற்பனை பகுதியை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கொஸ்டினில் தான் கேட்டிருக்கு. ஸோ ஐஎம்னா இமேஜினரி பார்ட்டு. ஸோ காஞ்சிகேட் எடுத்துக்க 2 இஜெட்டுக்கு சப்ஸ்டியூட் பண்ணு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க. இங்கேயும் இஜெட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2வை உள்ளே கொண்டு போ. 2x ப்ளஸ் 2iy ப்ளஸ் 1 தென் ix தென் i இன்ட்டு i ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 1 இந்த மெய்ப்பகுதியெல்லாம் கலெக்ட் பண்ணிக்க. ஸோ பிஃபோர் தட் இங்கே 2x ப்ளஸ் 1 இது கற்பனை பகுதி. அதே மாதிரி கீழே 1 ப்ளஸ் 1 2 தென் ஐ ஸ்கொயர்டு என்ன மைனஸ் வருமா? ஸோ சரி 1 ப்ளஸ் 1 இல்லைங்க ஐஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் 1 சரி மைனஸ் ஒய் ப்ளஸ் 1 ஸோ 1 மைனஸ் ஒய் இங்கே ஐஎக்ஸ். ஸோ இதனுடைய காஞ்சிகேட்டுக்கு ப்ளஸ்ன்னு இருந்தால் இங்கே என்ன வரும் மைனஸ்னு வரும். இப்போது இமேஜினரி இந்த ப்ராக்கெட்டோடு போட்டு ஃபுல்லாக எல்லாம் மல்டிப்ளை பண்ணிகிட்ருக்க வேண்டாம். நமக்கு எதை மல்டிப்ளை பண்ணால் இமேஜினரி வருமோ அதை மட்டும் பார்த்துக்க. இப்போ இங்கே 2x ப்ளஸ் 1 தென் இங்கே நடுவில் ப்ளஸ் விட்டு போச்சு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுவும் எழுத்தினா ஒரு ஐ இருக்குது. ஐ வர்றது மட்டும் எடுக்கிறோம் நம்ம. ஸோ 2x ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஐ எழுதக்கூடாது. ஏன்னா நம்ம இமேஜினரி பார்ட்டை வெளியில் எடுத்துட்டோம். எடுத்த பிற்பாடு திரும்பவும் ஐ அப்படின்னு சொல்லி எழுதிட்டுருக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2yயும் 1 மைனஸ் ஒய்யும் எடுக்கலாம். ஸோ 2yயும் 1 மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த 2 தான் நமக்கு கற்பனை பகுதி, மற்றதெல்லாம் விட்டுரு. ஸோ கீழே வந்து என்ன வருது இங்கே ஐ ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸோ இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 1 மைனஸ் ஒய் விட்டு இந்த அப்படியே எழுதிக்க. இங்கே வந்து ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால இது மேலே கொண்டு போகிறப்ப 0 ஆயிரும். ஸோ கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. மிச்சம் இது மட்டும்தான் இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா இந்த நியமப்பாதை நமக்கு கிடச்சிடும். ஸோ அடுத்தது அல்லது பகுதி தீர்க்க 2 tan inverse this equal to இந்த அப்படியே எழுதிக்க. இது வந்து ஃபார்முலா tan inverse a ப்ளஸ் tan inverse b ஈக்குவல் டு tan inverse a ப்ளஸ் b பை 1 மைனஸ் ஏபி. ஸோ tan இன்வர்ஸ் நமக்கு கொஸ்டினில் என்ன இருக்குது காஸ்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ காஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் இந்த 2 வந்து நம்ம பிரிச்சிட்டோம். ஏன்னா 2 இருக்கா? ஸோ ஒரு tan இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் இன்னொரு tan இன்வர்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சுட்டு தான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே எக்ஸு ஒய்ன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே காஸ் எக்ஸு அப்படியே வருது. ஸோ 2 ஆட் பண்ணுறப்போ 2 காஸ் எக்ஸ். ஸோ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. தென் இங்கே வந்து ஈக்குவேட்டிங் எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் இந்த பகுதியை நான் விட்டுட்டேன். இது எழுதணும் இல்லையா? ஸோ tan இன்வர்ஸ் 2 கொசீக்கன் எக்ஸு. ஸோ tan இன்வர்ஸ் 2 கொசீக்கன் எக்ஸு. ஸோ tan இன்வர்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸு. ஸோ இந்த ப்ளஸ்ஸு இந்த சைடு கொண்டு வா மைனஸ் ஆயிரும். we know the formula tan inverse a and tan inverse of a minus b by 1 plus b. இங்கே இருக்கிற ஃபார்முலா tan இங்கே ப்ளஸ் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 மைனஸ் எக்ஸ் ஒய். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மேலே மைனஸு கீழே ப்ளஸ். ஸோ tan இன்வர்ஸ் அந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் எழுதிக்க. இங்கேயும் அப்படி தான் சப்ஸ்டியூட் பண்ணி தென் இங்கே சைன் இருக்கிறதுனால இதுவும் 1 பை சைன்னு மாற்றிட்டு இங்கே சைன் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு சைனக்ஸால் மேலே கீழேயும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு இங்கே டினாமினேட்டர் சேமாக போயிடும். சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ 2 cos x minus 2 sin x புரியுதான்னு தெரியல.
இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ இங்கே சைன் கியூப் எக்ஸ், இங்கே ஒரு ஸ்கொயர்டு, இங்கே ஒரு சைன். ஆக்சுவலாக ஒரு ஸ்டெப் நான் விட்டுட்டேன். இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப சைன் கியூப் எக்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ண சைன் கியூப் எக்ஸ். தென் 2 2s are 4 cos எக்ஸ். இப்போ இது கேன்சல் ஆகிட்டா ஒரு சைன் எக்ஸ் வந்து மீதி இருக்கும். பாருங்க இருக்குது, ஒரு சைன் எக்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ இதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போ. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்க. தென் tan இன்வர்ஸ், இந்த டேனை வந்து அந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ tan 0 ஆயிருமா? வாட் இஸ் tan 0? tan 0 இஸ் 0. ஸோ இதை அப்படியே மேலே கொண்டு போ. இது என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டாக 0 ஆயிரும். ஸோ tan 0 0. அப்போ அந்த டினாமினேட்டர் 0 ஆயிரும். ஸோ 2 sin x ஈக்குவல் டு 0 அல்லது இது ஈக்குவல் டு 0. ஸோ 2 நாட் ஈக்குவல் டு 0, 2 விட்டு sin x ஈக்குவல் டு 0 அல்லது இந்த இதை அந்த சைடு கொண்டு போ. sin x ஈக்குவல் டு cos x. ஸோ சைனை கீழே கொண்டு வா. sin பை cos x ஈக்குவல் டு 1. tan xும் tan ஆல்ஃபாவும் ஈக்குவலாக இருந்தால் tan xனுடைய வேல்யூ 2n பை ப்ளஸ் ஆல்ஃபா, வேர் n பிலாங்ஸ் டு z. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? n பை ப்ளஸ் 5/4